ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மாமா என்ன பண்ணுறாங்களோ பார்க்கலாம் வாங்க. என்னங்க பண்ணுறீங்க? பஜ்ஜிக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். வாழைக்காய், மிளகா, அப்புறம் உருளைக்கிழங்கு, சொரக்காய், எல்லாமே பஜ்ஜி. எல்லாமே எங்கள் கடையில் பஜ்ஜி ஃப்ரெண்ட்ஸ். சொரக்காயிலும் பஜ்ஜா நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. எங்கள் கடையில் சொரக்காய் பஜ்ஜி, உருளைக்கிழங்கு பஜ்ஜி, வாழைக்காய், மிளகா, முட்டை பஜ்ஜி எல்லாத்திலும் பஜ்ஜி போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். மீன் பஜ்ஜி போடுறது நிறுத்திட்டோம். மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கல. எல்லாத்தையும் தோல் சீவி வச்சிட்டிங்களா? எல்லாம் இப்போ கட் பண்ணணுமா? ஆமாம், சீவ போகிறேன். இப்போ நீங்கள் கோஸை எடுத்தால் தான் நான் வந்து சீவுறது கரெக்டாக இருக்கும். எடுக்க மாட்டேன் போல. சூப் தாளிச்சிட்டு வந்து எடுக்க போகிறேன். இப்போ வெங்காய பஜ்ஜிக்கு வெங்காயத்தை எடுத்து தருவாங்களா? வெங்காயம் பஜ்ஜி, வாழைக்காய், மிளகா பஜ்ஜி ஃப்ரெண்ட்ஸ். யார் யார் உருளைக்கிழங்கு பஜ்ஜி, சொரக்காய் பஜ்ஜியில் சாப்பிட்ருக்குறீங்களோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சொரக்காய் பஜ்ஜி யாரும் சாப்பிட்ருக்க மாட்டாங்க. நான் லைவ் வந்து நைட்டு 9:30 உள்ள 10 மணிக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ் லைவ். யார் யார் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்களோ எல்லோரும் வாங்க, லைவ் பேசலாம். எனி டவுட் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். வாழைக்காய் சீவ டைம் ஆகுமே. ஓகே, கிட்ட எடுத்துட்டு வா, நான் காட்டுறேன். ஓகே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கட்டையில் வாழைக்காய் வந்து கட் பண்ணிக்குவாங்க மாமா. எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவாங்க கடைக்கு. அங்கெல்லாம் போயிட்டு கட் பண்ணிகிட்டு இருந்தால் நம்மளுக்கு டைம் கரெக்டாக இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். கஸ்டமர் வந்துடுவாங்க. பாருங்க, இதுதான் வாழைக்காய் என்ன அழகாக கட் பண்ணிட்டாங்க. அடுத்தது சொரக்காய் கட் பண்ணுங்க. அது கட்டையில் என்னாரும் சைஸ் மாற்றிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், வாழைக்காய் ஒரு சைஸாக கட் பண்ணணும், சொரக்காய் ஒரு சைஸு. மிளகா வந்து கையாலே கட் பண்ணி எடுத்துப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். கட்டில் கட் பண்ணால் சரி வராது ஃப்ரெண்ட்ஸ், அதனால் கையாலே கட் பண்ணி எடுத்துப்போங்க. ஆமாம், நாங்கள் எதுவுமே மிஷினு கோஸ்லேருந்து எல்லாமே மிஷின்லலாம் எதுவும் கட் பண்ண மாட்டோங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் கையாலே மாமாலாம் கட் பண்ணிவிடுவாங்க. அழகா இருக்கு, அழகா இருக்கு. பஜ்ஜி எவ்வளோ போடுறாங்க தெரியுமா? நாங்கள் வந்து ஒரு 3 பஜ்ஜி வந்து 10 ரூபான்னு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாழைக்காய் உங்கள் ஊர்லலாம் பஜ்ஜி எவ்வளோ போடுறாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சொரக்காய் கட் பண்ணுங்கள். இது முடிச்சிடலாம். முடிஞ்சிச்சு. ஓகே, க்ளோஸாக காட்டு. வாழைக்காய் கட் பண்ணி முடிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா